ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு 2050ஆம் ஆண்டுக்குள் 50 விழுக்காடு வரை உயரக்கூடும் என அடையாறு புற்றுநோய் மைய இயக்குநர் கல்பனா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. மாறிவரும் வாழ்வியல் முறைகளே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இளைஞர்களிடையே பரவி வரும் கூல் லிப் பயன்பாடு குறித்து அடையாறு புற்றுநோய் மைய இயக்குநர் கல்பனா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் இதிலும் இருப்பதால் இது நேரடியாக ரத்தத்தில் கலந்து சிகரெட்டை விட தீவிரமான புற்றுநோயை உருவாக்கும் காரணியாக மாறுகிறது என்கிறார் அவர். குணமாகாத வாய்ப்புண் மற்றும் தொடர் இருமல், 2 வாரங்களுக்கு மேலான செரிமான பாதிப்பு, மலம் கழிப்பதில் திடீர் மாற்றங்கள் போன்றவை தென்பட்டால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று கல்பனா கூறுகிறார். புற்றுநோய் குறித்து புதிய தலைமுறையிடம் மருத்துவர் கல்பனா பேசினார். உலக அளவில் பார்த்தானா புற்றுநோய் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு 30 to 50% பை 2050 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா நம்ம பொல்யூஷன், நம்ம சாப்பிட்றது, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பாடில் இருக்கிற கலப்படம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது எல்லாமே காரணமாக சொல்கிறாங்க. கிளியராக இதுதான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறவங்க நல்லா இருந்து கரெக்டாக வீட்டில் குக் பண்ணுறது, சிம்பிள் சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாத ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வந்தாலும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி முழுசாக நம்ம குணப்படுத்த முடியுது. புற்றுநோயை தடுக்க துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட சிப்ஸ், பிஸ்கட் மற்றும் குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர் கல்பனா கூறுகிறார். வீட்டில் சமைத்த காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதோடு கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மாசு மற்றும் சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறையை தவிர்ப்பதே புற்றுநோயை தடுப்பதற்கான முதல் கேடயம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.